பாகிஸ்தான் பிடியில் சிக்கிய இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் தாய் நாட்டுக்கு திரும்பியதை நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே மாடம்பாக்கத்தில் அபிநந்தனின் பெற்றோர் வசிக்கும் விமானப்படை அதிகாரிகள் குடியிருப்பு வளாகத்தில் குடியிருப்பு வாசிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகத்தில் திளைத்தனர். சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தேசிய கொடிகளை ஏந்தி மாணவ மாணவிகள் உற்சாகமாக வரவேற்றனர். நம்ம நாட்டுக்காக நமக்காக அங்கே ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சி உயிரை கூட கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இப்போ எதிரி நாட்டில் கூட சிக்கி அங்கேருந்து இப்போ நமக்காக விடுவிச்சு வராங்க. அந்த இடத்துல அவங்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு வராங்க. ஸோ அவங்களுடைய மனதைரியம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவங்கள தான் நாங்கள் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறோம் சார். சேலம் பட்டைக்கோயில் அருகே பாஜகவினர் தேசிய கொடியை கைகளில் ஏந்தியும் பட்டாசு வெடித்தும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், அபிநந்தன் வர்தமான் திரும்பி வந்துவிட்டார் எனவும் இந்த செய்தியை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார். இதற்காக அண்டை நாட்டிற்கும் நன்றி என்றும் தெரிவித்தார். I have something to tell you that will make you celebrate even louder than what you're doing now. Our Abhinandan Vardhaman is back. I just heard the news. I'm happy I'm able to share it in this dais. I'm honored to share this joy with all of you. We thank the neighboring country's government for doing this act of valor. அபிநந்தன் தாய்நாடு திரும்பியதை கொண்டாடும் விதமாக திருவிடை மருதூர் திருப்புவனம் கடைவீதியில் போலீசார் பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான ரவிச்சந்திரன் அஸ்வின் தன் வாழ்நாளில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய நாயகரை கண்டுள்ளதாக அபிநந்தனை குறிப்பிட்டு ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் வீரேந்திர சேவாக், கௌதம் கம்பீர், VVS லட்சுமணன், பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால், பாலிவுட் ஸ்டார் ஷாருக் கான் உட்பட பலர் சமூக வலைதளத்தில் அபிநந்தனை வரவேற்று பதிவிட்டனர். தாய்நாடு திரும்பிய அபிநந்தனை வரவேற்று உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.